நாடு தேசம் அப்படின்ற பற்றுக்கு பிறகுதான் மதங்கள் எல்லாம் வரணும். மதம் கடவுள் எல்லாமே அதற்கு பிறகுதான். இப்படி ஒரு சம்பவம் வட மாநிலங்களில் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. இதுல குறிப்பா அந்த உமர் நபி அப்படின்றவர் கார் எடுத்து கொண்டு விட்டு ஒரு குண்டு வெடிப்பையும் செய்து அவனு இறந்துட்டான். டாக்டர் அடில் மற்றும் டாக்டர் முசாமில் இந்த இருவருமே அந்த வெடிமருந்துகளோடு கைது செய்யப்படுறாங்க. ஒரு பெண்மணி ஜாகின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்மணியும் கைது செய்யப்படுறாங்க. இவங்க எல்லாமே டாக்டர்ஸ். உயிரை காப்பாற்றக்கூடிய வேலையை பார்க்காம உயிரை பறிக்கக்கூடிய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க 3 பேரையும் கைது பண்றாங்க. இவங்களுக்கெல்லாம் யார் மூளைச்சலவை பண்ணியிருக்கா அப்படின்னா இமாம் இர்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாய் தான் இவங்களுக்கு மூளைச்சலவை பண்ணி இந்த மாதிரி செயல்களில் ஈடுபடணும் அப்படின்னு அவங்கள இப்படி ஒரு வழிக்கு தள்ளி இருக்கான். குறிப்பாக இந்த சம்பவத்தில் இங்கே மட்டும்தான் இவங்களுக்கு மட்டும்தான் இந்த பங்கு, இந்த பாபர் மசூதி இடித்தனால அந்த வெறியில் பண்ணுறாங்க அப்படின்னா இல்லை. இதற்கெல்லாம் ஒருத்த மூளையாக செயல்பட்டுருக்கான். அவன் துருக்கியில் இருக்கான். இந்த இறந்து போன உமர் நபி அப்புறம் முசாமில் இவங்களோடு சேர்ந்து முசாபர்னு ஒருத்தன், இவன் காஷ்மீரை சேர்ந்தவன். இந்த 3 பேரும் 2021 துருக்கியில் போயிட்டு 21 நாள் தங்கி இருந்துட்டு வந்திருக்கானுங்க. இந்த நாய்களுக்கு 2021 துருக்கியில் என்ன வேலை? இவனில் இதில் 2 பேர் டாக்டர். முசாபர் அப்படின்றவன் அவன் ஒரு பயங்கரவாத அமைப்பில் மிகப்பெரிய ஒரு முக்கியமான இடத்துல இருக்கக்கூடிய நபர். இப்போ அவனையும் கைது பண்ணிட்டாங்க. மொத்தமாக ஒரு 8 பேரை கைது பண்ணியிருக்காங்க. இந்த 8 பேரில் 7 பேர் காஷ்மீரை சேர்ந்தவங்க. இதில் 3 டாக்டர்ஸ்.